Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நாம ஒரு தரமான உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போறோம். அண்டு இந்த உண்மை சம்பவத்தை பத்தி ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணும்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நடந்தும் இருக்கு. அண்ட் உங்களுக்கே நல்லா தெரியும், ஹாஸ்பிட்டல் இன்சிடென்ட்னாலே அந்த இடத்துல நிறைய விதமான அமானுஷம் நிறைஞ்ச விஷயங்களும் அண்டு பயம் தரா மாதிரி நிறைய சம்பவங்களும் அந்த இடத்துல நடந்திருக்கும் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தை தான் தேடி பிடிச்சி இன்னைக்கு உங்களுக்காகவும் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசும்போது உங்க லைஃப்ல நடந்திருக்கா, அது நடந்ததுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலீங்க அதுனா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ ஒரு பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். அந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மாட்டு பொங்கல். ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே. தயவு செஞ்சு அந்த ஒரு காமெடியை மட்டும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணாதீங்க. நான் குழந்தையா இருந்து இப்போ வரைக்கும் இன்னைக்கு கூட நிறைய பேர் எனக்கு அந்த மாதிரி மெசேஜும் பண்ணிட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு விட்டுருங்க. ஆனால் உங்கள் எல்லாருக்குமே மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, அதாவது ஹாப்பி மாட்டு பொங்கல். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் இவருடைய பேர் மோகன். அண்ட் மோகன் இவரோட நேட்டிவ் புதுக்கோட்டை, பட் சென்னையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அதுவும் 2015. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண மோகன் இவர் 2013 காலேஜ் முடிக்கிறாரு. காலேஜ் முடிச்ச அடுத்த ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இவர் படிச்ச டிகிரி சர்டிபிகேட் ரெசியூம் எடுத்துட்டு லோன்னு நிறைய கம்பெனி, சொல்ல போனா நிறைய பேர் அந்த மாதிரி தான் அலைஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இவரும் இன்டர்வியூ அப்படின்னு நிறைய இடத்துக்கும் போயிருக்காரு. பட் போன நிறைய இன்டர்வியூல ஒரு சில இடத்துல இவரும் ரிஜெக்ட் ஆயிட்டாரு. பட் கிடைச்ச நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட், கம்மி சம்பளம் அண்ட் வேற ப்ராசஸ் வேலை அப்படின்னு இந்த மாதிரி மாறி மாறி இருந்ததுனால இவருக்கும் ஒரு லெவலுக்கு அப்புறம் விரக்தி ஆயிருது. என்னடா இது, வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அந்த டைம்ல ரொம்பவே காண்டில் தான் இருந்துட்டு இருக்காரு. இப்படியே 2014 மே ஜூன் அந்த மாசத்துல பாத்தீங்கன்னா இவரும் சரி கடைசியா இந்த 2 மாசம் மட்டும் நான் வேலை தேடுறேன், அப்படி வேலை கிடைக்கலனா என் தலைவிதி என்னவோ அதன்படி நடக்கட்டும் அப்படின்னு இவரும் அடுத்தடுத்து இன்டர்வியூ போயிட்டும் இருக்காரு. பட் மே மந்த்ல ஒரு 2-3 இன்டர்வியூவும் போறாரு. போன இடத்துல ரிஜெக்டும் ஆயிட்டாரு. கடைசியா இந்த இன்டர்வியூ நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு ஜூன் மந்த்ல ஒரு இன்டர்வியூவும் வருது. எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னையில. சரி கடைசியா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கடைசி ஹோப்பா அங்க இருந்து புதுக்கோட்டையில இருந்து சென்னைக்கும் கிளம்பி வராரு. சென்னையில இருக்கிற நிறைய பெரிய ஐடி கம்பெனிலாம் இருக்கு. அதுல ஒரு கம்பெனில தான் இவருக்கும் இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இன்டர்வியூவும் நடக்குது. இவரும் ஒரு ரவுண்டா செலக்ட் டைம் முன்னேறி போயிட்டும் இருக்காரு. இப்படியே இந்த இன்டர்வியூ 2 நாளும் நடக்குது. கடைசியா மோகன் இவர் படிச்ச படிப்புக்கு வேலையும் கிடைச்சிருது. ஒரு நல்ல சம்பளம், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் லோன்னு அலைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல வேலை கிடைச்சதுக்கு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஃபைனலா கம்பெனிலையும் ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வேலை எல்லாமே இவருக்கும் பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு ப்ரெஷர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்படியே இவரோட வேலையும் போயிட்டு இருக்கு. அந்த ஆஃபீஸ்லயும் பசங்களும் இவருக்கு ஃப்ரெண்ட்ஸா கிடைக்கிறாங்க. சென்னையோட அவுட்டர்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரூம் எடுத்து அவரும் தங்கி வேலை பார்த்துட்டும் இருக்காரு. அந்த ஒரு சமயம் தான் மோகன் இவருடைய ஃப்ரெண்டான சரவணன் அப்படின்றவரு புதுக்கோட்டை சரௌண்டிங்ல இருக்கிற ஒரு சின்ன கம்பெனில அவரும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே, மோகன் சரவணன், இவங்க 2 பேருமே ஒரே காலேஜ். சொல்ல போனா 2 பேருமே சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ், ஒரே கிளாஸ்மேட் கூட. ஆனா இதுல சரவணன் அவருக்கு அவங்க ஏரியாலே ஒரு சின்ன வேலையும் கிடைச்சிருது. ஸோ கிடைச்ச வேலையை போதும் அப்படின்னா அவரும் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு. மோகன் இவர் மட்டும்தான் ஒரு வருஷம் வேலை இல்லாம இருக்க. கடைசியா இவருக்கும் வேலை கிடைச்சி இப்படி ஒரு வருஷம் சென்னையில் இருக்கிற அந்த ஐடி கம்பெனில நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் அவருடைய ஃப்ரெண்டான சரவணன் புதுக்கோட்டையில இருக்காரு, வேற கம்பெனில வேலை செய்யறாரு. அவரும் கால் பண்ணி, மச்சான் நீ வேலை செய்யற கம்பெனில ஏதாச்சும் ஆஃபர் இருக்கா, இங்க ரொம்ப ஒர்க் ப்ரெஷரா இருக்கு, சம்பளம் மட்டும் ரொம்பவே கம்மியா கொடுக்குறானுங்க, அந்த ஒர்க்கோட டைமிங்கும் ரொம்பவே அதிகமா இருக்கு, என்னால மேனேஜ் பண்ண முடியல, ஏதாச்சும் ஆஃபர் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது மோகன் இவர் என்ன பண்றாருன்னா இவர் டிபார்ட்மெண்டோட HR இவருக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா க்ளோஸா தான் இருக்காரு. டைரக்டா அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஓப்பனிங் இருக்கா, இந்த ப்ராசஸ் இல்லை நம்ம கம்பெனில வேற ஏதாச்சும் ஓப்பனிங் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது HR அவங்களும் லிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஜாப் ஆஃபர் இருக்கு அப்படின்னு. ஸோ 2-3 டிபார்ட்மெண்ட்டும் சொல்றாங்க, இதுல வேணும்னா உன் ஃப்ரெண்டை ட்ரை பண்ண சொல்லு, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பையன் தானே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரையும் வர வைக்கிறாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவருக்கும் ஒரு நாள் இன்டர்வியூ நடக்குது.
நடந்த கையோட சரவணன் அவருக்கும் வேலை கிடைச்சிருது. இப்போ மோகன் அண்ட் சரவணன் 2 பேருமே ஒரே ஐடியில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பட் 2 பேருமே வேற வேற டிபார்ட்மெண்ட். டைமிங் ஆல்சோ 2 பேருக்குமே ஒரே டைமிங் தான். அதுவும் இவங்களோட ஆஃபீஸ் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதியானம் 2 மணில இருந்து நடுராத்திரி ஒரு 12 மணிக்குள்ளலாம் ஷிஃப்ட் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. சரவணன் அவரும் இப்போ மோகன் இவர் தங்கியிருக்காருல ஃப்ரெண்ட்ஸ் கூட ரூம் எடுத்து அங்கதான் அவரும் ஸ்டே பண்ணிருக்காரு. 2 பேருமே ஒரே கம்பெனிக்கு போகணும் அப்படின்றதுனால 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா காசு கொஞ்சம் ஷேர் பண்ணி செகண்ட் ஹேண்ட்ல ஒரு பைக்கும் வாங்குறாங்க. இப்போ அந்த பைக்கை வாங்கினதுக்கு அப்புறம் 2 பேருமே இவங்க தங்கி இருக்கிற ரூம்ல இருந்து ஆபீஸ்க்கு டெய்லி போயிட்டு வர இந்த ஒரு வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி அன்னைக்கு வார கடைசியில அதாவது வெள்ளிக்கிழமை இவங்களும் வழக்கம் போல ஆபீஸ்க்கும் போயிட்டாங்க. அண்ட் அன்னைக்கு மோகன் இவருக்கு சீக்கிரமா முடிஞ்சிச்சு. ஆனா சரவணன் அவருக்கு முடியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. இதனால மோகன் இவர் என்ன பண்றாருன்னா நான் கீழே கேஃபேட்டேரியால வெயிட் பண்றேன், நீ சீக்கிரம் வந்துருன்னு சொன்னதுக்கு அப்புறம் சரவணன் அவரும் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வெளியிலே வந்துடுறாங்க. இப்படியே 2 பேருமே நடுராத்திரி 1:30 மணிக்கு இங்க இருந்து ரூமுக்கும் கிளம்புறாங்க. இப்படி 2 பேருமே ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு பைக்ல போயிட்டும் இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கிற அந்த ரோட்ல வண்டிங்கன்னு பெருசா எதுவுமே வரல. ஏன்னா நடுராத்திரி அப்படின்றதுனால ரொம்பவே கம்மியான அளவுக்கு தான் வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் இவங்க போற ரோடு ஒரு நேஷனல் ஹைவே. சொல்ல போனா இந்த தாம்பரம் டு செங்கல்பட்டு அந்த ஹைவேல தான் இவங்களும் போயிட்டு இருக்காங்க. இதுல மோகன் இவரு தான் பைக் ஓட்டிட்டும் இருக்காரு. அப்படி பைக் ஓட்டிட்டே போகும்போது திடீர்னு அவருக்கு போன் காலும் வருது. இப்படி பைக்கை ஓட்டின மாதிரி மோகன் இவர் என்ன பண்றாருன்னா அப்படியே பாக்கெட்ல இருந்து மொபைல் எடுத்து அப்படியே அட்டன் பண்ணி இப்படி சைடில் வச்சுட்டு அந்த சமயம் அவர் ஹெல்மெட்டை கழட்டி ஃப்ரண்ட்ல டேங்க் மேலே தான் வச்சிருக்காரு. நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க, கொஞ்சம் ஹெல்மெட் போட்டீங்கன்னா சேஃப். ஸோ மோகன் இவரும் அந்த மொபைல் எடுத்து இப்படி சைடில் அப்படி வச்சுட்டு வண்டியை ஓட்டிட்டும் இருக்காரு. பின்னாடி இருக்கிற சரவணன் அவரும் டேய் வண்டியை ஒன்று ஓரமாக நிறுத்திட்டு ஃபோன் காலை பேசும், இல்லைனா அப்புறமா ஃபோன் பேசிக்க அப்படின்னு சொல்ல. பட் இருந்தாலும் மோகன் ஃபோன் பேசிட்டு இருக்காரு, மச்சான் இரு அப்படின்னு. என்னடான்னு பார்த்தா மோகன் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அவருடைய காதலி கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசினபடி இவரும் வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டே இருக்க அந்த சமயம் மோகன் அண்ட் அவங்க காதலி 2 பேருமே கொஞ்சம் காதலை பரிமாறிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மோகன் கொஞ்சம் கண்ட்ரோல் மிஸ் பண்றாரு. அதாவது கவன சிதறலும் ஏற்படுது. அண்ட் மோகன் இவரை அறியாமலே பைக்கை கொஞ்சம் வேகமாக ஓட்டவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி வேகமா ஓட்டிட்டே போயிட்டு சைட்ல இந்த பேரிகார்ட் அதாவது இந்த காங்கிரீட்ல கட்டிருப்பாங்கல்ல ரோடு, அதுல தெரியாதனமா அதுல மோதி இதுல மோகன் இவர் அந்த சென்டர் மீடியேட்டர்ல அப்படியே இடிச்சு அந்த பக்கமே விழுறாரு. ஆனா இவர் நேரம் பின்னாடி எந்த வண்டியுமே வரல. ஆனா அதிர்ஷ்டம் இவங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இதுலயும் சரவணன் இவர் என்ன பண்றாருன்னா இந்த சென்டர் மீடியேட்டரை தாண்டி எதிர்க்க வர எதிர் திசையில வண்டி வந்துட்டு இருக்குல்ல அந்த சைடும் போய் விழ அந்த சமயம் எதிர்க்க இந்த கனரக வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, லாரி, அந்த மாதிரி ஒரு பெரிய வண்டி அந்த ஃப்ரெண்டு நண்பர் மேலே ஏறி அவரும் அந்த இடத்துலயும் உடல் நசுங்கி இறந்தும் போயிடுறாரு. இந்த இடத்துல லைட்டா அடிப்பட்ட மோகன் இவரும் எந்திரிச்சு பார்க்கும்போது எதிர்க்க அவருடைய நண்பர் உடல் நசுங்கி இறந்திருக்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்த்து மோகன் அவருக்கும் அந்த இடத்துலயும் வாந்தியும் வந்துருது. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தா அந்த ஒரு விஷயம் பார்க்கறதுக்கே மனசு உடையிற மாதிரியும் கொஞ்சம் கோரமாகவும் இருந்திருக்கு. உடனே அந்த சைடு வர வண்டியெல்லாம் அப்படின்னு நிறுத்தி ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்றாங்க. போலீஸ் எல்லாருமே வராங்க. இதுல மோகன் இவருக்கும் தலையில் அடிப்பட்டு கொஞ்சம் ரத்தமும் வந்திருக்கு. அந்த ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல மோகன் இவரும் அந்த இடத்துல பேச்சே வராத அளவுக்கு அப்படியே அதிர்ச்சியில நிக்கிறாரு, உறைஞ்சு போயிருக்காரு. ஸோ இறந்து போன அந்த நண்பருடைய உடலை அங்கிருந்து எடுத்து ஆம்புலன்ஸ்லையும் சுத்தி தான் ஒரு கவர்ல மாதிரி சுத்தி தான் வைக்கிறாங்க. அடிப்பட்ட மோகன் ஏவரையும் வண்டியில் ஏற்றி அங்கிருந்து சென்னை சுத்தி நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் இருக்கு. அதுல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவங்களையும் கொண்டுட்டும் போறாங்க. இப்படி ஹாஸ்பிட்டலுக்கும் போய் ரீச் ஆயிருது. ரீச் ஆனதுக்கு அப்புறம் அடிப்பட்ட மோகன் இவருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது மோகன் இவருக்கு கை உடஞ்சிருக்கு. ஸோ அந்த கை உடஞ்ச விஷயம் அது எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் இருக்க. இந்த சைட்ல இறந்து போன சரவணன் அவருக்கு என்னதான் பண்றது, அவருடைய இறந்து போன சடலத்தையும் வந்து ஃபைனலா செக் பண்ணியும் பாக்குறாங்க என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு. பட் பார்த்த டாக்டரே வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, இந்த அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் டைரக்டா அவருடைய உடம்பு எடுத்துட்டு அங்க இருக்கிற போஸ்ட்மார்டம் ரூமுக்கும் எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த கேப்ல தான் மோகன் இவருக்கும் நிறைய விதமான அதிர்ச்சி தரா மாதிரியும் அண்ட் பயம் தரா மாதிரியும் விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துல மோகன் இவருக்கு அந்த நடுராத்திரில ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணி அவர் ஒரு பெட்ல ஜெனரல் வார்டில் படுக்கவும் வச்சிருக்காங்க. பட் அந்த ஜெனரல் வார்ட் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு. ஆனால் அதில் ஆளுங்க மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் இருப்பாங்க. நம்ம மோகன் இவர் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேரும் இருக்காங்க. அவங்க உடம்புலையும் ட்ரிப்ஸ் ஏறிட்டும் இருக்கு. பட் அவங்க கூட வந்த ஆளுங்கன்னு யாருமே இல்லை. மொத்தமாகவே இந்த இடத்துல 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அதை ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருந்தவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. மோகன் இவர் மட்டும்தான் முழிச்சு அங்கே நடந்த அந்த ஒரு சம்பவத்தை மைண்டில் ஊட்டியும் பார்த்துட்டு இருக்காரு. என்ன நடந்தது,
நான் ஃபோன் பேசிட்டு வந்தேன், கண்ணை முடிச்சு பார்க்கும்போது என் ஃப்ரெண்டு இறந்துருக்கானே, அவன் இறந்தது என்னால தான் அப்படின்னு இவரும் அந்த இடத்துல கஷ்டப்பட்டுட்டும் இருக்க. அண்ட் இப்படி மோகன் இவரும் ஒரு மயக்கமான நிலைமைக்கு, அப்படியே மயக்கம்னு சொல்ல முடியாது, தூக்கமா இல்லை மயக்கமா அப்படின்னு அவருக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருந்திருக்கு. அப்படியே அந்த தூக்க கலக்கம் கூட சொல்லலாம். அப்படி அந்த தூக்க கலக்கத்தில் அப்படியே லைட்டாக கண்ணை மூடும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் வார்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க வராங்க. பட் வரவங்க தாங்கி தாங்கி நடந்தும் வராங்க. மோகன் இவரும் அப்படியே லைட்டா அப்படியே கண்ணை மூட வரும்போது யாரோ வரா மாதிரி இருக்கே அப்படின்னு இவரும் அப்படியே பொறுமையா அந்த ஒரு மயக்கமான நிலைமையிலையும் அப்படியே பொறுமையா கண்ணை திறந்து பார்க்கும்போது எதிர்க்க, அதாவது கொஞ்சம் தூரத்துல இருந்து யாரோ தாங்கி தாங்கி நடந்து வராங்க. மோகன் இவரும் கொஞ்சம் கேரா இருக்காரு. அதனால அங்க வர்றது கிளியரா யாரு அப்படின்னு இவருக்கும் சரியா தெரியல. சரி, யாரோ இங்க இருக்கிற 2 பேஷண்டோட ஃபேமிலி மெம்பர் வராங்க போல இருக்கு அப்படின்னு இவரும் அப்படியே கண்ணை மூடுறாரு. அப்படியே கண்ணை மூடி படுத்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா மோகன் மோகன் அப்படின்னு ரொம்பவே சைலண்டான குரல்ல யாரோ கூப்பிடுற மாதிரியும் இருக்கு. இந்த குரலை கேட்ட மோகன் இவருக்கும் இந்த குரலை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு இவரும் கண்ணை திறக்க முயற்சி பண்றாரு. ஆனா ரொம்பவே உடம்பு முடியல. ஏன்னா அவர் பார்த்த விஷயம் அந்த மாதிரி உடலளவுலயும் ரொம்பவே சோர்வா இருக்காரு, கண்ணை திறக்கவும் முடியல. அப்பதான் மோகன் இவரும் யோசிக்கிறாரு, இல்ல இது என் நண்பனுடைய குரலாச்சு, என் ஃப்ரெண்டு சரவணனோட குரல் தானே அப்படின்னு அப்படி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு சடனா கண்ணை திறந்து பார்த்தா இவர் இப்ப பெட்ல படுத்துட்டு இருக்கார்ல, அப்படியே இவருக்கு காலுக்கு பக்கத்துல தலை அப்படியே கட்டாயி கீழே தொங்கின மாதிரி உடல்ல இருக்கிற அந்த பாகங்கள்லாம் வெளியில, சொல்றதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு, உடல் உள்ளுறுப்பு எல்லாமே வெளியில ஒரு மாதிரி தொங்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கோரமான நிலைமையில ஒரு உருவம் இருக்கிறதையும் பாக்குறாரு. ஆனா மோகன் இவருக்கு இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி தான் இருக்கு, நான் ஏதோ ஒரு கனவு உலகத்துல மாட்டிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரும் இல்ல இது கனவு தான், இது கனவு தான், எதிர்க்க நிக்கிறது வேற ஏதோ, இது கனவு தான், நம்ம தூங்கல அப்படின்னு மறுபடியும் கண்ணை மூடி தூங்க. அப்போ மோகன் இவருடைய காலை இப்படி தொட்டா மாதிரி மோகன் மோகன் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க காலை தொட்டு கூப்பிடுற விஷயத்த இவரால் தெளிவா உணர முடியுது. அப்ப இவருக்கும் புரிஞ்சிருச்சு இது கனவு கிடையாது. ஏன்னா யாரோ ஒருத்தவங்க என் காலை தொடுறாங்க, அவங்க கை வைக்கிற அந்த ஒரு உணர்வை என்னால் உணர முடியுது அப்படின்னு இவரும் கண்ணை திறந்து நல்லா அந்த கண்ணெல்லாம் சிமிட்டிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது உண்மையிலே இது கனவு கிடையாது, இது உண்மையிலே நடந்திருக்கு அப்படின்னு. அப்படி எதிர்க்க இருக்கிற அந்த கொடூரமான உருவத்தையும் பார்த்து இவரால் ரியலைஸ் பண்ண முடியல அது என்னது, பேயா இல்ல ஆக்சிடென்ட் ஆகி எவனாச்சும் நிக்கிறான்னா அந்த நிக்கிறவன் தலை துண்டுப்பட்டு கீழே தொங்கிட்டும் இருக்கு, உடல்ல இருக்கிற உறுப்பு எல்லாமே வெளியில தொங்கிட்டும் இருக்கு. இந்த நிலைமையில இவன் உயிரோட இருப்பானா அப்படின்னு பல கேள்விகள் இவருக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கு. பேயா மனுஷனா என்ன அப்படின்ற மாதிரி பல குழப்பங்கள் கூடிட்டே இருக்கிற இந்த ஒரு இடத்துல மோகன் இவரும் அலறி கத்தவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி கத்தனதுல வெளியில இருக்கிற நர்ஸுங்க 2 பேரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம ஓடியும் வராங்க. ஓடி சார் என்னாச்சு, ஏன் கத்துறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல இங்க ஏதோ ஒரு உருவம் நின்று இருந்தது, பாக்குறதுக்கு ரொம்பவே கொடுமையா கோரமா இருந்தது அப்படின்னு சொல்லும் போது அந்த 2 நர்ஸுமே ஒரு மாதிரி மோகன் இவரையும் அண்டு அந்த உருவம் நின்றதா சொல்லப்பட்ட அந்த இடத்தையும் பாக்குறாங்க. ஆனா அங்க எந்த விஷயமும் இல்லை. சொல்ல போனா சின்னதா இருக்கிற இந்த ஜெனரல் வார்டுல பாத்தீங்கன்னா அந்த 3 பேர் மட்டும் தானே இருக்காங்க, அவங்கள தவிர்த்து வேற யாருமே இல்லை. ஆனா அந்த 2 நர்ஸுமே அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, உங்களுக்கு கொஞ்சம் அனஸ்தீசியா மயக்க மருந்து மாதிரி கொடுத்துருக்கோம், ஏன்னா உங்களுக்கு கை உடைஞ்சிருக்குல்ல, வலி தெரியாம இருக்கிறதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த சமயம் இந்த மாதிரி கற்பனை வரதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, இதெல்லாம் எல்லாமே இல்யூஷன் தான், படிச்சவங்க தானே நீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அமைதியா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 நர்ஸுமே இங்க இருந்தும் கிளம்பிடுறாங்க. அப்படி அவங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த இடம் அமைதியாகுது. அப்ப மோகன் இவரும் இப்ப நடந்த விஷயத்தை பத்தி யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த உருவம் இவரோட காலை தொட்டுட்டு போச்சு பாத்தீங்களா, அந்த ஒரு உணர்வு இப்போ அவருக்கு இருக்கு. அதாவது யாராச்சும் இப்படி கையை வச்சுட்டு போனா அந்த ஒரு ஃபீல் நமக்குள்ள இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒரு ஃபீல் தான் இவருக்கும் இருக்கு. ஸோ எதர்ச்சியா அந்த காலை அப்படி தூக்கி பார்க்கறாரு. பார்த்தா அந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா ரத்தத்தடம், அதாவது இப்போ யாரோ அப்படி ரத்தத்தை எடுத்து அப்படியே விரல் ஃபுல்லா பரவன ரத்தத்தை இப்படி வச்சா அந்த மார்க் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற விஷயத்த பார்த்த அடுத்த செகண்டே மோகன் இவருக்கும் இதே துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கவும் ஆரம்பிக்குது. ஏன்னா நான் பார்த்தது கனவா இருந்தா இது என்னது, இந்த காலில் எனக்கு அடியெல்லாம் படல, எனக்கு கையில தலையில மட்டும்தான் அடியும் பட்டிருக்கு. அண்ட் உண்மையிலேயே என் காலில் இருக்கிற இந்த ரத்தம் அந்த ரோட்ல நடந்த அந்த ஆக்சிடென்டால வந்ததுன்னா கண்டிப்பா இந்நேரம் காஞ்சும் ஒரு மாதிரி அதோட கலரே மாறி இருக்கும். ஆனா இந்த ரத்தம்
இப்போ யாரோ ஃப்ரெஷ்ஷாக என் காலில் தடவிட்டு போயிருக்காங்க. அது ரொம்பவே கிளியராக என்னால் உணர முடியுது. அண்ட் இந்த இடத்துல பர்டிகுலராக என் முன்னாடி நின்னா அந்த உருவம் தான் என் காலையும் தொட்டுது. அந்த இடத்துல தான் ரத்தம் இருக்கு. அப்பனா இது கனவு கிடையாது, உண்மையிலே இங்கே ஏதோ உருவம் வந்திருக்கு. அதை பார்த்து தான் நான் கத்திருக்கேன் அப்படின்னு இவருக்கும் இப்பதான் புரியுது. அப்போ கண்ணை மூடி அந்த உருவத்தை அப்படியே மைண்ட்ல ரீகால் பண்ணிக்கிறாரு. அது பார்த்த விஷயம் எப்படி இருந்தது அப்படின்னு. அப்போ அதில் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாரு. அதுதான் மோகன் இவருடைய மனசை கொஞ்சம் பாதிக்குது. அது என்னன்னா, அந்த உருவத்தோட உடம்புல கிழிஞ்ச மீனிக்க ட்ரெஸ்ஸும் இருக்கு, பேண்ட்டு சட்டை அப்படின்ற மாதிரி. இந்த ட்ரெஸ்ஸு என் இறந்து போன நண்பனான சரவணன் அவன் போட்டுருந்ததில்ல. கடைசியாக அவன் சாகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ் தானே போட்டிருந்தான். அப்போது வந்தது அவன் தானே அப்படின்னு இப்போதான் ஓரளவுக்கு இவரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஒரு சில சந்தேகம் இருக்குது. ஒருவேளை அவங்க எனக்கு மயக்க மருந்து அதிகமாக கொடுத்து இது ஒரு இல்யூஷனாக இருக்குமோ, இல்லை உண்மையிலே நடந்திருக்குமோ அப்படின்ற லெவலுக்கு இப்போ வந்துட்டாரு. ஏன்னா செத்தவன் எப்படி இந்த இடத்துல அதுவும் ஆக்சிடென்ட் ஆன அந்த நிலைமையில எப்படி நிற்பான் அப்படின்னு இவருக்கும் ஒன்றும் புரியலை. இந்த நேரத்தில் மோகன் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும் அப்படின்னு இந்த பொழுது இவருக்கும் தெரியல. அந்த பாக்கெட்டில் கையை விட்டு மொபைல் எடுக்கலான்னு பார்த்தா மொபைல் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல மிஸ் ஆயிடுச்சு. அதை இறந்து போன என் ஃப்ரெண்டு சரவணன் அவனோட மொபைல் கூட இருக்கா, எடுத்து வச்சிருக்கா, இல்லை அதுவும் அங்கேயே மிஸ் ஆயிடுச்சான்னு கூட தெரியல. இப்போ கான்டாக்ட் பண்ணணும்னு பார்த்தா கூட என்கிட்ட எதுவுமே இல்லையே, இங்கேருந்து என்னால் எந்திரிச்சு போக கூட முடியல அப்படின்னு ஒரு விதமான மன அழுத்தத்தோட இந்த கட்டிலில் படுத்துட்டும் இருக்காரு. அப்படி படுத்து கண்ணை மூடி அவர் ஃப்ரெண்டை யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் மறுபடியும் அந்த ஒரு குரல், மோகன் மோகன் நீ மட்டும் உயிரோட இருக்குல்ல, அது எப்படிரா என்னை மட்டும் கொன்னுட்டு நீ மட்டும் உயிரோட இருக்க அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. அந்த குரலுக்கு சொந்தக்காரர் வேற யாருமே இல்லை, இப்போ இறந்து போன மோகன் அவருடைய ஃப்ரெண்டான சரவணன் தான். மோகன் இவரும் பயத்தில் கண்ணை முடிச்சு பார்க்குறாரு. கண்ணை முடிச்சு பார்த்தா இவர் படுத்துட்டு இருக்கார்ல, படுத்துட்டு இருக்கிறதுல இப்படி பக்கத்தில் தான் அந்த கோரமான உருவம், அதாவது இறந்து போன சரவணன் அவரும் நிற்கிறாரு. இவரும் பக்கத்தில் அந்த உருவத்தை பார்த்து பயங்கரமாக அலறவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இப்போ அலறும்போது வெளியிலேருந்து யாருமே வரல. ஏன்னா ஆல்ரெடி அங்கே இருந்த நர்ஸ் இவனுக்கு இதான் வேலை போல இருக்கு அப்படின்னு அவங்களும் ஃப்ரீயாக விட்டாங்களா இல்லைன்னு தெரியல. மோகன் இவரும் கத்தி பார்த்துருக்காரு, கதறி பார்த்துருக்காரு, யாருமே வரல. கடைசி வரைக்கும் உதவி கிடைக்காது அப்படின்னு எதுக்கு 2 பேஷண்ட் படுத்துருக்காங்களே அவங்களையும் கூப்பிடுறாங்க. பட் ஆல்ரெடி எதிர்க்க இருக்கிற அந்த 2 பேஷண்ட்டுமே என்ன நிலைமையில இருக்காங்கன்னு கூட இவரால் புரிஞ்சுக்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க. பட் பக்கத்தில் இருக்கிற சரவணன் அவரோட உருவமும், இந்த நேரத்தில் உனக்கு எந்த உதவியுமே கிடைக்காது, நீ வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது நான் அவ்வளோ விஷயம் சொன்னேனே, ஃபோன் பேசாத வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு வேணா பேசுகிறான், இல்லைனா அப்புறமா கால் பண்ணி பேசு அப்படின்னு. இந்த மாதிரி விஷயத்த 1 நாள் 2 நாள் நான் உங்ககிட்ட சொல்லலை, மாசக்கணக்குலையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அதெல்லாம் கேட்காம நீயே வண்டி ஓட்டுற, நீயே ஃபோன் பேசிட்டு வர, இப்போ என் உயிரையும் நீயே எடுத்துட்ட, எல்லா விஷயமும் பண்ணிட்டு நீ மட்டும் இப்போ உயிரோட இங்கே படுத்துட்டு இருக்கே, இது நியாயமா அப்படின்னு சரவணன் அவரோட உருவமும் கேட்க, இதுக்கு மோகன் இவரால் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அவரும் அழுதுட்டு என்ன மன்னிச்சிரு தெரியாம நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, பட் சரவணன் அவரோட அந்த உருவமும் இதெல்லாம் கேட்குற மாதிரியும் இல்லை. இவ்வளவு நேரம் ரொம்பவே சாதாரணமா பேசிட்டு இருந்த அந்த உருவமும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய வன்மத்தை காட்டவும் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நீ வாழற ஒரு நொடியும் உனக்கு மரணமா தான் இருக்க போகுது, கூடிய சீக்கிரத்துல உன்னையும் என் கூட நான் கூட்டு போயிடுறேன், இதுக்கு மூல காரணமா இருந்த உன்னுடைய காதலியும் கண்டிப்பா உன் கூட வந்துருவா அப்படின்னு. உங்க 2 பேரால தான் நானும் இறந்து போயிருக்கேன், உனக்கும் தெரியும், என்ன நம்பி அங்க ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னு. நீ சின்ன வயசுல இருந்து எனக்கு ஃப்ரெண்டு தான், ஆனா உனக்கு இந்த ஒரு விஷயத்துல மன்னிப்பே கிடையாது, நான் மட்டும் செத்துட்டு இல்ல, நீயும் கூடிய சீக்கிரத்துல என் கூட வந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையை அப்படியே மோகன் இவருடைய மூஞ்சில அப்படியே வருடி கொடுக்குற மாதிரி அப்படியே கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டும் மறைஞ்சும் போகுது. ஸோ இப்படி போனதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி மோகன் இவரும் அலறிப்பார்ல இந்த உருவத்தை பார்த்து, ஸோ அந்த சத்தத்தெல்லாம் கேட்டு பொறுமையா தான் இப்போ அந்த 2 நர்ஸில் ஒரு நர்ஸும் இந்த சைடு வராங்க, சும்மா அப்படியே ரவுண்ட்ஸ் வரா மாதிரி. வந்ததுக்கப்புறம் இங்கே மோகன் இவர் பயத்தில் அப்படியே அழுதுட்டு படுத்துட்டு இருக்காரு. மோகன் இவரை பார்த்ததுக்கப்புறம், சார் என்னாச்சு, உங்கள் மூஞ்சிலாம் ரத்தமாக இருக்கு, என்னாச்சு அப்படின்னு கேட்க, மோகன் இவரால் பேசவும் முடியல. அந்த நர்ஸும் இவர் தலையில் எதனா அடிபட்டிருக்கு அப்படின்னு உடனே டிஞ்சர் அண்ட் காட்டன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து தொடச்சி விட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் முதலுதவி பண்ணலாம் அப்படின்னு அவர் மூஞ்சில் இருக்கிற அந்த ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தொடச்சி விட்டுட்டும் இருக்காங்க. அப்பவும் அவர் அழுதுட்டு தான் இருக்காரு, எந்த ஒரு விஷயமும் சொல்லாமல். இப்படி
ஃபுல்லாக தொடச்சதுக்கப்புறம் அவருடைய மூஞ்சில் அடிப்பட்ட மாதிரி எதுவுமே இல்லை. ஆல்ரெடி அவரோட தலையில் மட்டும்தான் அடிபட்டிருக்கு. அங்கே கட்டு போட்டு வச்சுருக்காங்க. மேபி அதிலிருந்து லீக் ஆகுதோ, ஆனால் லீக் ஆனால் கூட இப்படி ட்ராப் மாதிரி தானே வரும். இப்படி அவர் பூசணா மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு இவங்களும் யோசிக்க, அதுக்கப்புறம் தான் மோகன் இவர்கிட்டையும் கேட்குறாங்க, சார் என்னாச்சு, மூஞ்சி ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது, உங்கள் கையிலையும் ரத்தம் இல்லையே, என்னாச்சு அப்படின்னு கேட்க, மோகன் இவரும் இப்போ நடந்த இங்கே வந்த அந்த உருவத்தை பற்றி சொல்கிறாங்க. நர்ஸ் இதை பற்றி சுத்தமாக நம்புற மாதிரியும் இல்லை, என்ன சார் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ மோகன் ஒரு விஷயமும் சொல்கிறாரு, சரி மேடம், என் உடம்புல வேற எங்கேயுமே ரத்தம் இல்லை, அண்ட் உங்களுக்கும் தெரியும் என்னால் இப்போ எந்திரிச்சு ஸ்ட்ராங்காகவும் நடக்க முடியாது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் என் மூஞ்சில் இந்த சிகப்பு கலரில் இருக்கிற விஷயம் எப்படி வந்தது, இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த நர்ஸும் கொஞ்சம் முழிக்க ஆரம்பிக்கிறாங்க, எப்படி வந்திருக்கும் அப்படின்னு. ஏன்னா இந்த ஜென்ரல் வார்டன் விட்டு வெளியில் வரதா இருந்தால் நர்ஸ் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க அங்கே வெளியில் இருக்கிற ஒரு இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்க, இன்கேஸ் எமர்ஜென்சினா போய் என்னன்னு பார்க்கறதுக்காக. இருந்தாலும் அந்த நர்ஸ் இந்த ஒரு விஷயத்த வந்து கண்டுக்கிற மாதிரி இல்லை, சரி சார் எதுவும் ஆகாது, இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு குரல் கொடுங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் சைலண்டாக வெளியிலேயே வந்துடுறாங்க. அப்படி நர்ஸ் இவங்க வெளியில வரும்போது கரெக்டா இந்த ஜென்ரல் வார்டன் இந்த ஹாலோட அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து ஒரு தடவை மோகன் இவரையும் அப்படி திரும்பி பார்க்கறாங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மோகன் இவர் படுத்துட்டு இருக்காருல, அந்த ரூமோட கார்னர்ல யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க. அப்படி நிற்கிற அந்த ஒரு விதமே ஒரு தினுசாகவும் இருக்கும். சொல்லப்போனால் மனுஷனா வந்து தலை, உடம்பு, கால் அப்படின்ற மாதிரி தானே வரும். ஆனால் இங்கே இருக்கிறது இது ஒரு மாதிரி பிசைஞ்சு போட்ட மாதிரியே இருக்கு. பார்க்கறதுக்கு வித்தியாசமாக என்னது அப்படின்னு இவங்களும் ஒரு மாதிரி பார்க்க, இப்படி இவங்க பார்க்குற விஷயத்த படுத்துட்டு இருக்கிற மாதிரி மோகன் இவரும் அப்படி சைடில் திரும்பி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது என்ன பார்க்குறாங்க அப்படின்னு மோகன் இவரும் அந்த அழுதுகிட்டே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே எங்கே பார்க்குறாங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா மோகன் இவர் பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 பெட்டு காலியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த மூளை அந்த கார்னரும் இருக்குது. அங்கே இறந்து போன சரவணன் இருக்கிற உருவத்தை பார்த்து மோகன் இவரும் அதிர்ச்சியில் அந்த நர்ஸை கூப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த நர்ஸும் எமர்ஜென்சி அப்படின்னு மோகன் இவர்கிட்டையும் ஓடி வர, ஆனால் அந்த நர்ஸு கிட்ட வர அங்கே இருக்கிற அந்த உருவம் அப்படி இவங்க கண்ணு முன்னாடி மறைஞ்சு போகிற விஷயத்த இவங்களும் பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. உண்மையிலேயே இவர் சொல்றது உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த நர்ஸ் அவங்க பார்த்த விஷயத்த மோகன் அவர்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, சார் நீங்கள் சொல்கிறது உண்மையாக பொய்யான்லாம் தெரியல, ஆனால் நீங்கள் பார்த்த விஷயத்த நானும் பார்த்தேன். ஆனால் ஒரு டாக்டராக இருக்கிறேன்னா என்னால் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. மேபி இது என்னோட இல்யூஷனாக கூட இருக்கலாம், இல்லை நீங்கள் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை கேட்டு அது என் மண்டல் ஏறி அதே கூட ஓடி இருக்கலாம், என் கண் முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம், என்ன ஏதுன்னு தெரியல, எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல. ஆனால் மோகன் இவருக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு, இவங்க பார்த்துட்டாங்களே அது போதும் அப்படின்ற மாதிரி. இப்போ மோகன் இவரும் அந்த நர்ஸ் கிட்ட ரெக்வஸ்டாக கேட்குறாங்க, என்னை தயவு செஞ்சு டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க, அப்படி இல்லைன்னா ஆளுங்க அதிகமாக இருக்கிற இடத்துல என்னை கொஞ்சம் உட்கார வச்சு வைங்க, ஏன்னா இந்த இடத்துல 2 பேர் தான் இருக்காங்க, அவங்க என்னதான் குரல் கொடுத்தாலும் எந்திரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற நர்ஸ் இது எந்திரிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே இருக்கிற நர்ஸ் அங்கே 2 பேர் பேஷண்ட் இருக்காங்களா அவங்கள போய் செக் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் செக் பண்ணி பார்க்குறாங்க, மேலே ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்குல்ல அந்த ட்ரிப்ஸு அப்படியே நிற்குது. அண்ட் படுத்துட்டு இருக்கிற அந்த பேஷண்ட்டை ஜஸ்ட் தொட்டு பார்க்குறாங்க. தொட்டு பார்த்தா அப்படி சில்லுன்னு இருக்கு. கொஞ்சம் பதறியும் போகிறாங்க. அந்த பக்கத்தில் இன்னொரு பேஷண்ட் படுத்துருக்காங்கல்ல அவரையும் போயிட்டு என்னன்னு பார்த்தா சேம் அவரோட ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அவசர அவசரமாக வெளியில் ஓடுறாங்க. வெளியில் போயிட்டு இன்னொரு நர்ஸையும் கூப்பிட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க உண்மையிலே என்னாச்சு அப்படின்னு. பார்த்தா எதிர்க்க 2 பேர் படுத்துருக்காங்களே அவங்க 2 பேருமே இறந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த நர்ஸ் ஒரு மாதிரி மோகன் இவரை திரும்பி பார்க்குறாங்க. அந்த திரும்பி பார்த்தா அந்த ஒரு பார்வை வந்து இப்போ வரைக்கும் என்னால் மறக்க முடியல அப்படின்னு மோகன் இவரும் சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த ஒரு பார்வை எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல இந்த 2 பேர் இறந்துருக்காங்களே இதுக்கு ரீசன் நாம இந்த இடத்துல ஏதோ சம்திங் இல்யூஷனா இல்லை உருவமா என்னன்னு தெரியல பார்த்தோம்ல, ஒருவேளை அதுதான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு அவங்களும் ஒரு மாதிரி பயத்தோட மோகன் இவரை பார்த்ததா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அட் அ டைமில் ஒரே நேரத்தில் பக்கத்தில் இருக்க 2 பேஷண்ட் இறந்து போகிறது இவங்க சர்வீஸில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு அந்த நர்ஸும் மோகன் இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்படி ஆல்மோஸ்ட் விடியவும் போகுது, ஆனால் இன்னும் இருட்டாக தான் இருக்குது. அதுக்குள்ள அந்த 2 இறந்து போன சடலத்தை அந்த இடத்த விட்டும் கிளியர் பண்ணிடுறாங்க. இப்போ ஓவரால் இந்த ஜென்ரல் வார்டனில் மோகன் இவர் மட்டும்தான் தனியாக இருக்காரு. ஆனால் ஆல்ரெடி அங்கே இருக்க நர்ஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காருல, தயவு செஞ்சு என்ன இங்கே தனியாக விடாதீங்க, ஏதாச்சும் கும்பல் இருக்கிற இடத்துல கூட என்ன விடுங்க, நாங்கள் உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்ல அந்த நர்ஸும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க, இல்லை
இவனே விட்டனா கண்டிப்பாக ஏதாச்சும் பிரச்சனை வரும். அண்ட் ரிஸ்க் எடுத்து இந்த ஜென்ரல் வார்டன்லேருந்து வேறு இடம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான அதிகாரம் எனக்கும் கிடையாது. அதனால் நான் ஒன்று பண்ணுறேன், இந்த ஜென்ரல் வார்டனோட ஃபர்ஸ்ட் பெட்டும் இருக்குது, அந்த ஃபர்ஸ்ட் பெட்டில் படுத்துங்க. அங்கேருந்து உங்களை எப்போ வேணாலும் என்ன ஈஸியாக பார்க்க முடியும். அண்ட் என்னாலேயும் உங்களை நீங்கள் அங்கே இருக்கிற வரைக்கும் பார்க்கவும் முடியும். இந்த ஒரு உதவி மட்டும்தான் என்னால் பண்ண முடியும், இதை தவிர்த்து வேறு எதுவுமே என்னால் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சைடில் இருக்கிற பிரச்சனையும் சொல்ல மோகன் இவரும் புரிஞ்சுக்கிறாரு. உடனே அங்கேருந்து அப்படியே கை தாங்கின மாதிரி எந்திரிச்சு அந்த என்ட்ரன்ஸ் பக்கத்தில் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் பெட்லேயும் படுத்துக்கிறாரு. அங்கே படுத்ததுக்கப்புறம் இவருக்கும் கொஞ்சம் தைரியம் வருது. ஏன்னா அப்பப்போ 1-2 பேர் இந்த இடத்த கிராஸ் பண்ணுறாங்க. கிராஸ் பண்ணுறவங்க ஏதோ மோகன் இவர் பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் அண்ட் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த நர்ஸ் ஏதோ ஒரு காவல் தெய்வம் மாதிரி உட்காந்துருக்கிற மாதிரி விஷயத்த அந்த சமயம் இவர் உணர்ந்ததா சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை, அவரை அறியாமலே தூங்கிட்டும் இருக்காரு. அண்ட் பொழுதும் விடுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் டாக்டரும் வராங்க, செக் பண்ணியும் பார்க்குறாங்க. மோகன் இப்போ இவரால் எந்திரிச்சு நடக்க முடியுது, ஆனால் வலிலாம் இருக்கு. அண்ட் உடஞ்ச கையில் வந்து பிளேட் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணி வச்சிருக்காங்க. பட் மோகன் இவர் என்ன பண்ணுறாருன்னா, சார் நான் பிளேட்டு வெளியில் கூட நான் வச்சுக்கிறேன், என்னால் இங்கே தனியாக இருக்க முடியாது. அண்ட் என் ஃப்ரெண்டுக்கு என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் பண்ணணுமோ பண்ணிட்டு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் வரேன்னு சொல்லிட்டு இவர் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்து அன்னைக்கே டிஸ்சார்ஜ் ஆகி அங்கேருந்து அவர் ரூமுக்கும் போயிடுறாரு. அப்படி ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரிய வருது, இது போல மோகன் இவருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, கூட இருந்த சரவணன் இறந்து போயிட்டான் அப்படின்னு. இதுக்கப்புறம் மோகன் இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து மொபைலை வாங்கி அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி நடந்த விஷயத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான் அப்படின்னு. ஆனால் இறந்து போன சரவணன் இவர் பேயா வந்து இவரை தொல்லை பண்ணிட்டு இருந்த விஷயத்தை பற்றி எதுவுமே அவங்க காதலிக்கிட்ட சொல்லலை. ஏன்னா அதில் அவங்க காதலியும் சம்மந்தப்பட்டிருக்காங்கல்ல, கண்டிப்பாக பயப்படுவாங்க அப்படின்றதுனால அந்த ஒரு விஷயத்த சொல்லலை. அண்ட் மோகன் இவர் காதலிக்கிற பொண்ணு அவர் சொந்த ஊரை சேர்ந்த பொண்ணு தான், புதுக்கோட்டை தான். இதுக்கப்புறம் மோகன் இவர் என்ன பண்ணுறாருன்னா, கால் டாக்ஸிக்கு கால் பண்ணி இங்கேருந்து ஊருக்கு போக்குறதுக்கு ஒரு காரும் புக் பண்ணுறாரு. அன்னைக்கு இவரோட துணிமணிலாம் எடுத்துட்டு ஒரு வாரம் ஆஃபீஸில் லீவ் சொல்லிட்டாரு. ஆஃபீஸில் சுச்சுவேஷனும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா கூட இருந்த ஃப்ரெண்டு இறந்துட்டான், இந்த சுச்சுவேஷனில் இவனால் ஒழுங்காக வந்து வேலை செய்ய முடியாது அப்படின்னு அவங்களும் ஒரு வாரம் லீவும் கொடுத்துட்டாங்க. இப்போ மோகன் சென்னையிலேருந்து கிளம்பி புதுக்கோட்டைக்கும் போகிறாரு. சொந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கும் கொஞ்சம் மனதைரியமே வருது, நம்மளை சுற்றி ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு. இப்படி மோகன் இவரும் சொந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தை பற்றியுமே குடும்பத்திட்ட சொல்கிறாங்க. அவங்களும் விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல மோகன் இவர் ஃபோன் பேசிட்டு தான் போய் ஆக்சிடென்ட் பண்ணாரு அப்படின்ற ஒரு விஷயம்லாம் சொல்லல, ஜஸ்ட் வண்டியில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. சரவணன் அவர் வீட்டுக்கு வந்து விஷயத்தை தகவல் சொல்லி அனுப்பிட்டாங்க. அவங்களும் அங்கேருந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பாடியை கலெக்ட் பண்ணுறதுக்கும் போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் மோகன் இவரும் அவங்க ஊரில் புத்தூர் கட்டு மாதிரி அந்த சமயம் ஏதோ ஒரு இடமும் இருந்திருக்கு, புத்தூர் கட்டு மாதிரி தான். ஸோ அங்கே போயிட்டு அந்த எலும்பு முறிஞ்ச அந்த இடத்த அதை நீக்கி அங்கே மாவு கட்டு மாதிரியும் போட்டு வராரு. போட்டு வந்ததுக்கப்புறம் வலி அதிகமாக இருக்குது, ஏன்னா உடஞ்சதும் திரும்பி உடச்சி நீக்கி அப்படிலாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்கும். இப்படி கட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு சாயங்காலம் போல் வீட்டுக்கும் வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய ஏரியா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. இவருக்கு அடிபட்டிருக்கிறத பார்த்து, டே மச்சான் என்னாச்சு, ஏதோ ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டேன், அண்டு பையனும் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாத, சரி நீ வா, இந்த மாதிரி ஒரே இடத்துல இருந்தானா ஒரு மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் வெளில அப்படின்னு சொல்லி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவரை கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அந்த இடத்த விட்டும் வெளில கூப்பிட்டு வராங்க. அவங்க ஊரில் எப்பயுமே ஒரு இடமும் இருக்கும், வேறு எங்கேயுமே இல்லை. அவங்க ஊருக்கு ஒதுக்கு போகிறதுல ஒரு சுடுகாடம் இருக்கும், சுடுகாட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரமும் இருக்கும். இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸுங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே பையனுக்கு கை உடஞ்சிருக்கு, வழியில் இருப்பான், கொஞ்சம் சரக்கு போட்டால் தான் வந்து இவனுக்கு வழி தெரியாமல் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சரக்கும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அண்ட் மோகன் இவர் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து இந்த இடத்துல ரெகுலராக அட்டி போட்டு இருப்பாங்க. ஆனால் அப்போல்லாம் குடிக்கிற பழக்கம் இல்லை. இவர் காலேஜ் படிக்கிற அந்த டைம்ல இருந்து தான் அந்த குடிக்கிற பழக்கமும் இருந்திருக்கு. வீட்டுக்கு தெரியாமல், இப்போ வீட்டுக்கு தெரியாமல் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ சரக்கை பார்த்ததுக்கப்புறம் மோகன் இவரும் என்ன பண்ணுறாருன்னா, இவரை அறியாமலே அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி பட்டுன்னு ஊற்றி குடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஒரு மன அழுத்தத்திலையும் இருக்காரு. இப்படி ஃபுல்லாக குடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல உளரவும் ஆரம்பிக்கிறாரு. அதாவது உண்மையை சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. என்னால் தான்டா இறந்து போனா, நான் ஃபோன் பேசிகிட்டே போனேன், என் லவர் உனக்கே தெரியும்ல, எப்போ வச்சு தான் நானும் பேசுகிறேன், அவட்ட நைட் டைம் பேசிகிட்டே போகும்போது தெரியாதனமாக ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியும், பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறா அவனுக்கு தெரியாமல் ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டான், என்னால் தான் அவன் இறந்து போனான், இறந்தது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சாங்க, கை உடஞ்சிருச்சு அப்படின்னு. அவனோட ரொம்ப ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது, செத்து போனவன் பேயா வந்து என்னை மிரட்டுறான்டா அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு இன்னும் குடிக்கல, அவங்களாம் தெளிவாக தான் இருக்காங்க. பட் டேய் என்னடா ரொம்ப குடிச்சிருக்கியா, என்ன இருந்தாலும் அவன் நம்ம ஃப்ரெண்டுடா, அவன் செத்து போயிட்டு பேயா ஏன் நம்மளும் வந்து தொல்லை பண்ண போகிறான் அப்படின்னு கேட்க, மச்சான் நான் பொய் சொல்லலடா, உண்மையிலே நான் தான் அவனை கொண்டுட்டேன், ஏதோ வாண்டடாக எடுத்துகிட்டு போயிட்டு நான் தான் அவனை தள்ளி கொண்டுட்டேன் அப்படின்னு அவனை நினச்சிட்டு இருக்கான். உண்மைதான், அவன் என்னால் தான் செத்தான்,
அது எல்லாமே என்னுடைய கேர்லெஸ் தான். ஆனால் இது எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட், நான் வாண்டடெல்லாம் பண்ணலை. பட் செத்தவன் ஏன் முன்னாடி பேயா வந்து என்னையும் கொல்லுவேன், என் லவரையும் கொல்லுவேன்னு சொல்லியிருக்கான். உனக்கு இந்த ஒரு விஷயத்தில் டவுட் இருக்கும். இந்த ஒரு உருவத்தை நான் மட்டும் பார்க்கலடா, அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த ஒரு நர்ஸும் பார்த்துருக்காங்க. என்னை ஜென்ரல் வார்டனில் படுக்க வச்சுருந்தாங்க. எனக்கு எதிர்க்க 2 பேஷண்ட் மட்டும்தான் இருந்தாங்க. நான் அந்த ஜென்ரல் வார்டனில் வர வரைக்கும் அவங்க உயிரோட தான் இருந்துதாங்களாம். ஆனால் என்ன எதுன்னு தெரியல, அட் அ டைமில் 2 பேருமே பக்கத்தில் இருந்த 2 பேருமே இறந்தும் போயிட்டு இருக்காங்க. இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அவங்க 2 பேருமே இறந்து போனது அந்த நர்ஸ்க்கு ஏதோ ஒரு டவுட்டும் இருக்கு. ஏதோ இந்த பேயால தான் இவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. ஆனால் அந்த நர்ஸும் அந்த பேயை பார்த்துருக்காங்கடா அப்படின்னு சொல்லும் போது தான் ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னடா சொல்ற, உண்மையிலே நம்ம சரவணன் அப்படி பண்றான், அவன் நல்ல பையன் தான்டா, ஏன் அப்படி பண்றான்னு கேட்க, இல்லை மச்சான் அவன் ஏதோ என்ன பண்ண போறான், அது மட்டும் எனக்கு புரியுது. இந்த ஒரு விஷயத்துலேருந்து எனக்கு எப்படி வெளியில் வருதுன்னு தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருக்கிற ஒருத்தர், மச்சான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசாமல் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு கட்டிடலாம், அவனால் இந்த பக்கமே வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது இந்த டீமில் மோகன் இவரை தவிர்த்து இன்னும் வர யாருமே குடிக்க ஸ்டார்ட் பண்ணலை. அப்படி குடிக்காமல் உட்காந்துட்டு இருந்த இன்னும் ஒரு ஃப்ரெண்டில் ஒருத்தர் மட்டும் திடீர்னு எந்திரிச்சு நிற்கிறாரு. எந்திரிச்சு நின்று, என்னை அடைக்கிறவியா, உன்னால் முடியுமா, நீ பார்க்குறியா, உங்கள் முன்னாடியே அவனை நான் கொல்றேன், அவனை கொன்னதுக்கப்புறம் அவன் காதலிக்கிற பொண்ணையும் கொல்றேன், நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி பேசவும் ஆரம்பிக்க இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, டேய் என்னடா என்ன பேசுகிற அப்படின்னு அவரையும் பிடிச்சி உழுக்கும் போது திடீர்னு அந்த ஃப்ரெண்டு அந்த இடத்துல அப்படியே மயக்கம் போட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாரு. மயக்கம் போட்ட அவரை தண்ணி ஊற்றி எழுப்பினதுக்கப்புறம், டேய் என்னாச்சு, ஏன் நான் கீழே விழுந்திருக்கேன் அண்ட் இப்போ என்ன நடந்தது அப்படின்னு அவரும் ஒன்றுமே புரியாத மாதிரி கேட்க, அப்போ தான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இது எல்லாமே உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இவங்க உட்காந்துட்டு இருக்கிற இந்த இடம் இருட்டிருச்சு. அந்த பக்கத்துலேயும் சுடுகாடும் இருக்கு. அந்த சுடுகாட்டோட வாசலுக்கு கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா குள்ளமாக யாரோ நிற்கிற மாதிரியும் இருக்கு. இதை மோகன் இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர், மச்சான் அங்கே யாரும் நிற்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, எல்லாருமே ஒரே மாதிரி அந்த சுடுகாட்டுக்கிட்ட திரும்பியும் பார்க்குறாங்க. மோகன் இவரும் திரும்பி பார்க்குறாரு. பார்த்த மோகன் இவருக்கு புரிஞ்சிருச்சு அங்கே என்ன நிற்குது அப்படின்னு. பட் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, டேய் யார் அது குள்ளமா, அதுவும் இவ்வளோ குள்ளமாக வர அப்படின்னு அவங்களோட பேசிகிட்டே இருக்க. பட் அங்கே இருக்கிற அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முன்னாடியே வந்துட்டு இருக்கு. அதாவது இவங்க உட்காந்துருக்கிற இந்த இடத்த நோக்கி. அப்போ அந்த சமயம் அந்த சுடுகாட்டோட என்ட்ரன்ஸில் லைட்டும் வந்திருக்கு. கரெக்டாக அந்த லைட்டை அப்படி கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மனுஷனை வந்து அடித்து உடச்சி கழுத்தெல்லாம் வெட்டி உடம்புல இருக்கிற உள்ள எல்லாத்தையுமே வெளுத்து அவரை அடித்து குள்ளமாக்கனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற ஒரு உருவம் தான் அங்கேயே வந்துட்டு இருக்கு. இது இங்கே இருக்கிற மற்ற நண்பர்களுக்கு புதுசாக இருக்கும். ஏன்னா அவங்க பார்த்தது கிடையாது. அவங்களும் பார்த்து உட்காந்துருக்கிற அந்த இடத்துல இருந்து அப்படியே பின்னாடி நகர்ந்தும் போகிறாங்க. டேய் என்னடா அது அப்படின்ற மாதிரி. மோகன் அவரும் ஆல்மோஸ்ட் குடிச்சிட்டார்ல, அவரும் கொஞ்சம் போதையில் இருக்காரு. மச்சான் நான் ஆல்ரெடி சொன்னலாடா, இறந்து போன சரவணன் தான் வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அலறவும் ஆரம்பிக்கிறாங்க. இங்கே உட்காந்துருக்கிற மோகன் இவரை கைத்தாங்களாக பிடிச்சி இந்த இடத்த விட்டு கூட்டிட்டு முடிஞ்ச வரைக்கும் வேகமாக ஓட முயற்சி பண்ணுறாங்க. இப்படி இவங்க எல்லாருமே வீடு வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஓடுறாங்க. மோகன் இவரையும் கைத்தாங்களா அப்படியே பிடிச்சிட்டு ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க எல்லாருமே சேஃபாக வீடு வரைக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் மூச்சு வாங்க நிற்கிறாங்க. அண்ட் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே மிரண்டு போயிருக்காங்க. மோகன் இவருக்கு ஆல்ரெடி பார்த்தது தானே, பயம் இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் மோகன் இவர் எந்த அளவுக்கு பயந்துருப்பாரு, அந்த அளவுக்கு இங்கே இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயந்து மூச்சு வாங்க நின்றுட்டும் இருக்காங்க. அப்போவே இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ பிரச்சனை இருக்கு, கண்டிப்பாக இவன் சொன்ன மாதிரி ஏதோ ஏடாகுடமாக நடக்க போகுது அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல ஒரு நண்பர் சொல்லியிருப்பார்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைடா, கோயிலில் கூட்டு போயிட்டு காசு வெட்டி ஒரு கட்டுக்கட்டிட்டா சரியா போயிடும்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அது இப்போ மோகன் இவருக்கும், மச்சான் இப்போ அங்கே போக முடியுமா அப்படின்னு கேட்க, எங்கடா அதான் நீ சொன்னல அந்த கோவில், ஏதோ காசு வெட்டி கட்டு போடுவாங்கலாம் சொன்னல, அங்கே போக முடியுமா அப்படின்னு கேட்க, இந்த ஃப்ரெண்டும் அந்த கோவில் சரௌண்டிங்கில் இருக்கிற நண்பருக்கு கால் பண்ணி, டேய் அங்கே ஆளுங்க இருக்காங்களான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்ச நேரத்துலேயே கால் பண்ணி சொல்கிறாங்க, ஆளுங்க இருக்காங்கடா இப்பயே வந்தால் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. உடனே மோகன் இவரும் அவங்க ஃபேமிலியை கூட்டிட்டு அந்த இடத்துக்கும் போகிறாங்க. போய் பார்த்தா அது புதுக்கோட்டை கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிற ஒரு சுடுகாட்டு காளி கோவில் சொல்கிறத விட அந்த சுடுகாட்டு காளி ஒரு இடத்துல தனியாக இருப்பாங்க. அங்கே வந்து தான் நிறைய பேரும் கும்பிடுவாங்க, அந்த சுடுகாட்டு காளியை கும்பிடுறவங்க மட்டும். இப்போது அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் அந்த
நைட் டைமும் இவங்க குடும்பத்தோடு வந்திருக்காங்க. அங்கே இருக்கிற அந்த பூசாரி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல, அப்போ அந்த பூசாரி சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறாரு, இதெல்லாம் என் ஆத்தாக்கு ஒரு விஷயமே கிடையாது, எதுவாக இருந்தாலும் அவள் பார்த்துப்பா, உனக்கு வர விஷயத்தையும் அவள் பார்த்துப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களும் கொஞ்சம் தைரியமாக்குறாங்க. அப்போ மோகன் அவருடைய கழுத்தில் வந்து அங்கே காளியம்மன் அவங்க கழுத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் அந்த மாலையை போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் அவருடைய உடம்புல மஞ்சள் கலந்த தண்ணியை ஊற்றுறாங்க. ஊற்றினதுக்கப்புறம் இப்போ மோகன் இவரை தம்பி கீழே படு அப்படின்னு சொல்ல மோகன் இவரும் இப்போ கீழே படுத்துக்கிறாரு. படுத்ததுக்கப்புறம் மோகன் அவங்க குடும்பத்தில் அம்மா அப்பா யாருக்கிட்டே இருந்து ₹1 காயினும் கேட்குறாங்க. இதில் அப்பா இவரும் அவர் பாக்கெட்ல இருந்து ₹1 காயினை தேடி எடுக்கிறாரு. அப்படி எடுத்த அந்த காயினை அம்மா அப்பா இவங்க 2 பேருமே அந்த ₹1 காயினை பிடிச்சி அதை கீழே படுத்துருக்கிற மோகன் அவருடைய நெத்திலையும் வைக்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்த அப்பா அம்மா 2 பேருமே பண்ணுறதுக்கு தயங்குறாங்க. இல்லை இதெல்லாம் பண்ண முடியாது, உயிரோடு இருக்கிற என் பையனுக்கு இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அங்கே இருக்கிற அந்த காளி கோவிலில் இருக்கிற அந்த பூசாரி சிம்பிளாக சொல்கிற விஷயம், உன் பையன் உயிரோட இருக்கணும்னா இந்த ஒரு விஷயத்த இப்போவே பண்ணிடு, அப்படி இல்லைனா உன் பையன் நெத்தியில் அந்த காசு வைக்கும்போது அவன் உயிரோட இருக்க மாட்டான், அதுவா இதுவா எது வேணும்னு யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது அம்மா அப்பா இவங்க 2 பேருமே மனசை கல்லாக்கிட்டு அந்த ₹1 காயினை அவரோட நெத்திலையும் வைக்கிறாங்க. இப்படி வச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பூசாரி ஒரு சில விஷயங்கள்லாம், அதாவது பூஜை மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவரோட நெத்தியில் இருக்கிற அந்த ₹1 காயினை எடுத்து வச்சு அதை ரொம்பவே ஷார்ப்பான இருக்கிற ஒரு கத்தியில் ஒரே வெட்டா வெட்டுறாரு. அப்படி வெட்டுறதுக்கு முன்னாடி அவர் சொல்கிற வார்த்தை, இதுக்கப்புறம் செத்து போன எவனும் இன்னும் தொல்லை பண்ண மாட்டான், இது காளியோட உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வெட்டு வெட்டுறாங்க. வெட்டினதில் அந்த காயின் 2 துண்டா வெட்டி 2 திசைக்கும் போய் விழுந்திருக்கு. ஆனால் அந்த காயின் எங்கே போய் விழுந்தது அப்படின்னு தெரியல. இப்போ மோகன் இவரை எந்திரிக்க வச்சு இவரோட தலையில் எலுமிச்சை பழம்லாம் வச்சு நல்லா சுற்றி ஒரு சில விஷயம்லாம் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் உங்கள் வீட்டு வாசலில் வெளியிலேயே வச்சு இவன் தலையில் தண்ணி ஊற்றுங்க, தலை முழுகிற மாதிரி. ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் உங்கள் பையன் இறந்து போயிட்டு திரும்பவும் உயிரோட வந்த ஒரு கணக்கு தான். இதுக்கப்புறம் இவனுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொல்லி அனுப்பிட்டு இவரையும் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அப்படி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவருக்கும் தலையில் தண்ணி ஊற்றுறாங்க. அவருக்குள்ள ஒரு தைரியமும் இருக்குது, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி நிம்மதியாக தூங்குறாரு. சொல்லப்போனால் இதுக்கப்புறம் மோகன் இவருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்பவே சேஃபாக ஸ்டில் இப்போ வரைக்கும் நிம்மதியாக தான் இருக்காரு. ஆனால் இந்த இடத்துல இறந்து போன சரவணன் அவருடைய ஆன்மா ஏதோ ஒரு விதத்தில் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டேன்னா, ஆமாம், அந்த ஆன்மா ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருக்கோம், உன்னையும் கொல்லுவேன் உன் காதலையும் கொல்லுவேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனால் அந்த இடத்துல மோகன் இவருக்கு மட்டும் தானே கூட்டு போயிட்டு அந்த ஒரு விஷயம்லாம் பண்ணாங்க. ஸோ இதனால் இவர் சைடில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் காளி கோவிலில் இந்த விஷயம்லாம் பண்ண அன்னைக்கு நைட்டே இறந்து போன சரவணன் அவருடைய ஆன்மா ரொம்பவே கோபத்துலேயும் வந்திருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த ஆன்மாவால் இவன் பக்கம் கூட நெருங்க முடியாதுன்னு கிளியராக தெரிஞ்சிருச்சு. இதனாலே அந்த ஆன்மாவோட டார்கெட் இப்போ ஒன்று தான், அது மோகன் இவருடைய காதலி தான். ஸோ இவனுக்கு ஏதாச்சும் ஒரு இழப்பு இருக்கணும், அது எப்படி இருந்தா என்ன அப்படின்னு அன்னைக்கு நைட்டே மோகன் அவங்களுடைய காதலி உடம்பு வந்து பேய் பிடிச்ச மாதிரி அவங்க உடம்பு வந்து பொசஸ் பண்ணியிருக்கு. அப்படியே அவங்க வீடு ஃபுல்லாக நிறைய ரகலெல்லாம் பண்ணி கடைசியாக அந்த பொண்ணு அவங்க ரூம்குள்ளே போயிட்டு கதவுலாம் தாப்பால் போட்டுட்ருக்காங்க. ஸோ வீட்டில் இருக்கிறவங்களும் பதறி கதவை தட்டுறாங்க, திறக்கவும் இல்லை. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி கதவை உடைச்சதுக்கப்புறம் தான் இந்த கேப்பில் அந்த பொண்ணு தூக்கு மாட்டி தொங்கியும் இருக்குது. இப்படி இறந்த விஷயம் அடுத்த நாள் தான் மோகன் இவருக்கும் தெரிய வந்து உண்மையிலேயே அவங்க காதலி எதனால் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு அந்த காளி கோயிலில் போய் கேட்டதுக்கப்புறம் தான் முழு விவரமும் தெரியுது. இறந்ததுக்கு காரணம் சரவணனுடைய ஆன்மா அப்படின்னு. அப்பவே அந்த பூசாரி திட்டமும் ஆரம்பிக்காரு, எப்பா பிரச்சனைனா யார் யாருக்கு பிரச்சனையோ அவங்கள மொத்தமாக கூட்டு வந்திருக்கணும், நேற்று உனக்கு இந்த ஒரு விஷயம் பண்ணும்போது கூட அந்த பொண்ணை பற்றி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு கேட்கும்போது மோகன் இந்த இடத்துல பயங்கரமாக அழவும் ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், போன உயிரை திரும்ப கொண்டு வர முடியும். அப்போ அந்த பூசாரி சொல்கிற விஷயம், இப்போ நான் சொல்கிறேன்ப்பா, அந்த பையனோட ஆன்மாவால் உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, இதுக்கப்புறம் இதில் வேற ஏதாச்சும் சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அவரும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. அப்போது எந்த பிரச்சனையுமே இல்லை, நீ கிளம்புன்னு சொன்னதுக்கப்புறம் இவரும் வந்துடுறாரு. இந்த ஒரு விஷயம் 2015 நடந்தது. இப்போ 2025 10 வருஷமாக இருக்கு. ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த பயங்கர சம்பவம் இவர் மனசை விட்டு போகாமலும் இருந்திருக்கு. இது யார்கிட்டயாச்சும் ஷேர் பண்ணாதான் என் மனசில் இருக்கிற பாரம் குறையும் அப்படின்னு இதையும் நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல தப்பு யார் மேலன்னு சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா இது ஒரு ஆக்சிடென்ட், பட் ஆல்மோஸ்ட் ஏதோ ஒரு விதத்தில் மோகன் இவர் மேலேயும் தப்பு இருக்கு. ஃபோன் பேசிட்டே டிரைவ் பண்ணுறது வந்து தப்பு தான். அதனால என்னென்ன விபரீதம் வந்து நிற்கும் அப்படின்னு இந்த ஒரு சம்பவத்தில் உங்களுக்கும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அவ்வளோதான் மக்களே, என்னால் முடிஞ்ச
வரைக்கும் இந்த ஒரு சம்பவத்தை கிளியராக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த ஒரு சம்பவம் இந்த மாட்டு பொங்கல் உங்கள் பர்த்டே கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு நானும் நம்புறேன். இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, சம்பவம் ஓவர். மறக்காம இந்த இன்சிடென்ட்டை பற்றி உங்கள் வேல்யூபிளான கமெண்ட் என்னன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இது கூடவே நம்ம வீடியோ ப்ளஸ் இந்த சேனலோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நான்